லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம், நான் மருத்துவர் மரியானோ அன்டோ ப்ரூனோ மஸ்கரனாஸ், மூளை முதுகுத்தண்டு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த காணொலியில் நம்ம முதுகு வலி, அதாவது கழுத்து வலியாக இருக்கட்டும் அல்லது அடிமுதுகு வலியாக இருக்கட்டும், அவற்றிற்கான சில காரணங்கள் மற்றும் அவற்றுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகள் குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக உங்களுக்கு முதுகில் வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வலி என்பது முதுகில் இருக்கும் எந்த உறுப்பில் இருந்து வேண்டுமானாலும் வரலாம். அதாவது அது எலும்பில் இருந்து வரலாம், அல்லது ரெண்டு எலும்பு, முதுகுத்தண்டில் இருக்க ரெண்டு எலும்புக்கு இடையில் இருக்க சவ்வு, அதாவது இன்ட்ரவெர்டிபிரல் டிஸ்க் அப்படிம்போம், அந்த டிஸ்க் பிரச்சனையினால் வரலாம். அல்லது உள்ளே உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இருக்குது, அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க பிரச்சனையினால் வரலாம். அல்லது அங்கே இருக்கிற இரத்த குழாய்களில் இருக்க பிரச்சனையினால் வரலாம். அல்லது அங்கே இருக்கிற கொழுப்பு போன்ற திசுக்களில் இருக்க பிரச்சனையினால் வரலாம். இல்லது முதுகுத்தண்டு சுற்றி இருக்கும் தசைகள், மசில்ஸில் இருக்க பிரச்சனையினால் வரலாம். அல்லது தோலில் இருக்கும் பிரச்சனையில் கூட நமக்கு முதுகு வலி வரலாம். அதனால் ஒரு முதுகு வலி அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சொன்னாலும் எந்த உறுப்பிலிருந்து வருகிறது, எலும்பிலிருந்து வருகிறதா, நரம்பிலிருந்து வருகிறதா, இரத்த குழாயிலிருந்து வருகிறதா, கொழுப்பிலிருந்து வருகிறதா, தசையிலிருந்து வருகிறதா, தோலிலிருந்து வருகிறதா என்பதை பொறுத்து இந்த முதுகு வலிக்கான சிகிச்சையும் மாறுபடும். இதை நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த முதுகு வலி என்பது பிறவியிலிருந்தே இருக்கும் ஒரு பிரச்சனையினால் வரலாம், அல்லது சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் வரலாம். இந்த வேறுபாட்டையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுக்கும் வைத்தியம் வேறு. இப்போ உதாரணமாக ஒரு ரொம்ப எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, முதுகு வலி வந்த உடனே நேராக போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்னபடி உங்களுக்கு எலும்பு தேஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் உங்களுக்கு முதுகு வலி வரும். இல்லை ஒரு தசைப்பிடிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் உங்களுக்கு முதுகு வலி வரும். இப்போ இந்த உங்கள் முதுகை மறந்துட்டு உங்கள் காருக்கு வாங்க. இப்போ உங்கள் காரில் பேட்ரி டவுனாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காரை எடுத்துகிட்டு ஒரு 4 ரவுண்டு சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேட்ரி சார்ஜ் ஆயிரும். ஆனால் உங்கள் காரில் டயர் தேஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் காரை எடுத்துகிட்டு 4 ரவுண்டு சுற்றி வந்தீங்கன்னா தேஞ்ச டயர் வருமா? வராது. சரியா? இதுதான் எலும்பு தேய்மானத்தில் உள்ள பிரச்சனைக்கும் தசைப்பிடிப்பில் உள்ள பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு தசைப்பிடிப்பினால் உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட்டுள்ளது என்றால், நீங்கள் சென்று உடற்பயிற்சி செய்தாலோ ஃபிசியோதெரப்பி செய்தாலோ அந்த தசைப்பிடிப்பு சரியாகி உங்கள் வலி குறையும். ஆனால் எலும்பு தேய்மானத்தினால உங்களுக்கு உடல் வலி, முதுகு வலி வரும்போது நீங்கள் போயிட்டு திரும்ப எக்ஸசைஸ் பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணால் அந்த தேய்மானம் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாது. தேஞ்சு போன எலும்பு உடற்பயிற்சி செஞ்சால் தேய்மானம் கூடுமா குறையுமா? கண்டிப்பாக கூடும். அதனால் எலும்பு தேய்மானத்தினால் வரும் முதுகுவலி என்பதற்கு உடற்பயிற்சி தீர்வு அல்ல, சொல்லப்போனால் வலியை அது கூட்டலாம். தசைப்பிடிப்பினால் வரும் முதுகுவலிக்கு உடற்பயிற்சி தீர்வாக அமையலாம். இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ரெண்டும் இல்லாமல் மற்ற காரணங்கள்னால முதுகு வலி வருது, அப்போ உடற்பயிற்சி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் அப்பவும் கூட நீங்கள் உடற்பயிற்சி பண்ண உடனே உங்களுக்கு லேசாக வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதை நம்பி உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்காமல் சரியாயிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு முதுகு ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகு தண்டில் இருக்கிற நரம்பில் ஏதாவது ஒரு சிறு கட்டி என்னவோ இருந்தாலோ, அதுக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அல்லது பிற சிகிச்சைகள் செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அது அப்படி இப்போ முதுகில் தண்டில் ஒரு சின்ன கட்டி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முதல்ல நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சிட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம மீண்டலாம். ஆனால் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு அந்த கட்டி வளர்ந்து அது பக்கத்தில் இருக்க நரம்புகளை அழுத்தி அதனால் சேதமாகி நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுட்டு, நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்ட பிறகு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டியை எடுத்தால் கூட திரும்ப உங்களுக்கு கால் எந்த அளவுக்கு பழைய செயல்பாட்டுக்கு வருங்கிறது கேள்விக்குறி.
அதனால் நம்ம வந்து நீங்கள் வந்து சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதுகுவலி வந்துட்டு இருக்குது, ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்க முதுகுவலினாலே தயவு செய்து மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து அதை எதனால் என்று கண்டுபிடித்து விட்டு, தசைப்பிடிப்பினால் வரும் முதுகுவலிக்கு மட்டும்தான் உடற்பயிற்சியும் ஃபிசியோதெரப்பியும் தீர்வே தவிர, எலும்பு தேய்மானத்தினால் வரும் முதுகுவலிக்கோ அல்லது ஏதாவது கட்டி இருப்பதனால் வரும் முதுகுவலிக்கோ அல்லது இரத்த குழாயில் பிரச்சனையினால் இருப்பதனால் வரும் முதுகுவலிக்கோ உடற்பயிற்சி தீர்வல்ல. அதற்கு உள்ள தீர்வுகள் வேறு. அந்த முறையான தீர்வுகளை செய்யுங்கள். அது அப்படி என்றால் தான் நாம் வந்து எந்த நோயையும் ஆரம்பத்திலே சரி செய்ய முடியும். ஆரம்பத்திலே சரி செய்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து குறைந்துவிடும். இதில் என்னென்னா, இப்போ வந்து உள்ளுக்கு வந்து ஒரு கட்டி இருக்குது, ஏதோ ஒரு காரணங்கள்னால் உங்கள் நரம்பு வந்து அழுத்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்ச நாளில் வந்து அந்த நரம்பு வந்து செயலிழந்துடும். அந்த செயலில் அதுக்கு பிறகு அந்த காரணத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட திரும்ப அது செயல்படுமான்னு உங்களுக்கு டவுட்டு. இதை நான் எப்படி சொல்லலான்னா, உங்கள் தோட்டத்துக்கு வந்து தண்ணி போயிட்டுருக்குது, ஒரு குழாய் ஒரு ஹோஸில் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த ஹோஸுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் தண்ணி போகாது. அப்போது அந்த பக்கத்தில் இருக்க செடியெலாம் என்ன ஆயிரும், வாடி போயிடும். நீங்கள் தண்ணி போகாத அடுத்த நாளே நீங்கள் வந்து அந்த ஹோஸுக்கு மேலே இருக்க கல்லை எடுத்துட்டு திரும்ப வந்து அந்த தண்ணி போனால் தான் அந்த செடி வந்து திரும்ப துளிர்க்கும். செடி வாட ஆரம்பித்து 3 மாதம் கழிச்சிட்டு தான் நீங்கள் அந்த கல்லை எடுத்து 3 மாதம் கழித்து தண்ணி போச்சுனாலும் அந்த வாடி இந்த செடிலாம் திரும்ப வருமா? வராது. அதே மாதிரி தான் முதுகுத்தண்டில் இருக்க பிரச்சனையும். ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது, அது வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதோ கட்டியாக இருக்கலாம். ஒரு அழுத்தம் இருந்து அது நரம்பை அழுத்துகிறது என்றால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த அழுத்தத்தை, அது கட்டியோ டிஸ்கோ நம்ம வந்து எடுத்துடணும். தாமதித்தோம் என்றால், அதற்கு பிறகு நரம்பு வந்து பாதிப்படைந்துட்டு என்றால் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கட்டியை எடுத்தாலும் இழந்த செயல்பாடு வராது.